ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. என்ன நடக்கிறது அதிமுகவில் அப்படின்னு நேற்று இதே அமர்வில் நம்ம உட்காந்து பேசினோம். என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு இன்றைக்கு தெரிய வருகிறது. வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு அணி, இபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அணி. இபிஎஸ் அணி விஜய்க்கு எதிராக நாளைக்கு நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களிக்க போகிறார்கள். வேலுமணி அவர்களுடைய அணி அநேகமாக விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்க போகிறார்கள். முதலமைச்சரே சென்று அந்த அணி அதிமுகவினரை தான் சந்திக்கிறாரு, பூங்கொத்து கொடுக்குறாரு, சால்வை போடுறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வியாக இருக்கிறது. சரி, அப்படி மாற்றி வாக்களித்தால் நாளைக்கு என்ன ஆகும்? யாருடைய பதவி போகும்? எந்த கொறடா உண்மையான அதிமுக கொறடா? பதவி போனால் அடுத்து என்ன நடக்கும்? பொதுக்குழுவை கூட்டணும்னு சண்முகம் கேட்கிறாரே, கூட்டுவாங்களா? அப்படி கூட்டுனா பொதுச் செயலாளர் மாறுவாரா? நிறைய கேள்விகள் இருக்கிறது. விடைதான் நம்மக்கிட்ட இல்லை. காண முயற்சிப்போம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்களோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைந்திருக்கின்றார். வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த பல விருந்தினர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். திரு நந்தகுமார் அவர்கிட்ட என்ன தொடங்கலான்னு, மீண்டும் ஒரு பிளவை, இன்னொரு சர்ச்சையை இப்படி செங்குத்தா பிளந்து ரெண்டா நிற்கிற அதிமுக தாங்குமா? முதல்ல ஏற்கனவே ஒரு பிளவு, ரெண்டு பிளவு, இது மூணாவது பிளவு, தாங்குமா? இது உள்ளபடியே ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை தான் அதிமுகவுக்கு. இதுவரைக்கும் வந்த பிளவுகள் சமாளித்து எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்துட்டார். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அவங்க போய் சேர்ந்த இடம்லாம் அவங்களுக்கு முதல் முறை பிளவு வரும்போது அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. ஸோ ஹி வாஸ் இன் பவர், ஹி வாஸ் த சீஃப் மினிஸ்டர். அவரால் சமாளிக்க முடிஞ்சது. ரெண்டாவது முறை ஓபிஎஸ் ரெண்டாவது தர்ம யுத்தம் நடந்துட்ட போதும் கட்சி ஆதரவு முழுக்க அவர்கிட்ட இருந்தது. இன்னைக்கு அதான் சொல்கிறேன். இப்போ அவங்க எதிர்கட்சியாக கூட இல்லை, எக்ஸாக்ட் மூன்றாவது கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதான் சொல்லுவாங்க இல்லையா, சக்ஸஸ் ஹஸ் மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன். அப்போ இந்த தோல்வியை அந்த இடத்துல ஜீரணிக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சி வி சண்முகம் அவர்கள் சொல்லும்போது கூட பேட்டியில் சொல்கிறாரு, இல்லை வெறும் இந்த தோல்வியை ஒரு கூட்டு பொறுப்பு தான் ஏற்கிறோம் நாங்கள், இதை ஐயா எடப்பாடியார் மேலே மட்டும் சொல்கிறதுக்கு நியாயம் இல்லைங்கிற அந்த ஒரு நியாயத்தையும் சொல்கிறார் அவர். ஆனால் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இல்லை திமுகவினுடைய ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சித்தது. இது இன்னைக்கு அவர் மட்டும் சொல்லல. அதை ஏன் சார் 4 நாள் கழிச்சு சொல்றாருன்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல, அவர் அவருக்கு அவ்வளோ அரைச்சிட்டு இருந்ததுன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கணும். அன்னைக்கு பாண்டிச்சேரியில எம்எல்ஏக்களோட இவரு தானே போய் பாண்டிச்சேரி ரெசார்ட்ல எல்லாரையும் தங்க வச்சாரு. இல்ல, அவர் அன்னைக்கு டெல்லி போயிருக்கும் போது தான் இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு. சரி, அவர் இல்ல வேலுமணி எங்க போனாரு, விஜயபாஸ்கர் இருக்காரு, எல்லாருமே அந்த இடத்துல யாருக்குமே அன்னைக்கு என்னது திமுகவுடையான அன்னைக்கு அரைச்சிட்டமே வரல. அமைதியா அன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை சட்டசபை தலைவரா கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்காக கூடியிருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அன்னைக்கே தெரியும்ல திமுகவோட பேசுறாருன்னு எடப்பாடியார். அன்னைக்கே திமுகவோட இதுதான் நிலைன்னா அப்ப அன்னைக்கெல்லாம் கொதிச்சு வெளியே வந்திருக்கும். அன்னைக்கே ரிவோல்ட் ஆயிருக்கணும். நீங்க சொல்றது நியாயமான கேள்வி. அப்பயே நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பேசணும். ஏன்னா இது இப்ப சண்முகம் சொல்றதை மட்டும் நம்ம ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்க முடியாது. இல்ல, அன்னைக்கு நமக்கெல்லாம் இந்த அதிர்ச்சி கூட வரல. எல்லாரும் பாண்டிச்சேரியில அன்னைக்கு அங்கிருந்து வரல. அப்போ பார்த்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ பேபி அவர்கள் பேசியிருந்தார். இந்தியா டுடேக்கு அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. நமக்கு பெரிய அளவுக்கு அப்போ அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது, இந்த மாதிரி அதிமுக இத்தனை வருடமாக அவங்க கட்சி நடத்தினதே திமுகவை எதிர்த்து தான். அப்போ திமுகவும் அதிமுகவை எதிர்த்து தான் களமாடுனாங்க. அதோட ஒரு படி மேலே போய் அவங்க தொட்டதுக்கெல்லாம் திமுக எதிர்த்தது மத்திய அரசாங்கத்தையும் பாரதிய ஜனதாவையும். அப்போ இன்னைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்றிணைஞ்சு திமுகவினுடைய ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்குதுன்னா பாரதிய ஜனதாவுடைய அதுல ஒரு ஆதரவு இல்லாம இது நடந்துருமா? அப்ப திமுகவினுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது எவ்வளவு போலித்தனமா இருக்குது. ஆனா இப்பவும் நம்ம பதிவு செய்ய வேண்டியது, திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் இபிஎஸ் தரப்புல போடப்பட்டிருக்கக்கூடிய கொறடாயின் பேட்டி கொடுக்கும் போது இது எல்லாமே வதந்தின்னு தான் இன்னும் இருக்கிறார். இல்ல, அப்படி ஒரு பேச்சே நாங்க செய்யல, தோத்து போனவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ வதந்திகளை கலப்புறாங்க, கதை கட்டி விடுறாங்கன்றது தான் இவங்களோட லைன். இல்ல, அவங்க அப்படிதான் சொல்லணும். நம்ம இப்ப ஐயா சண்முகம் சொல்றதை கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். நான் எடுத்துக்கிறது பேபி அவர்கள் சொன்னது, அதுவும் இல்லாம ஒரு நேஷனல் மீடியால சொன்னது. அன்னைக்கே நமக்கே பெரிய அதிர்ச்சி. என்ன இந்த அளவுக்கு ஒரு மூன்றாவது மனிதன் ஒரு ஆட்சி திருமாவளவன் அவர்களும் கூட ஒரு டைரக்டா இல்லனாலும் இன்டைரக்டா அதை உறுதிப்படுத்துறாரு. அவர் அந்த மாதிரி செய்திகளை நானும் கேள்விப்பட்டேன், எனக்கும் சொன்னாங்க, தகவல் வந்தது அப்படின்னு ஒரு அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை முதலமைச்சர் ஆகிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க. எப்படி பார்த்தாலும் இட் இஸ் டிஎம்கே டிஎம்கே இல்ல. இப்ப இது ரெண்டுமே ஈக்குவேஷனே வேற அசோகா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை கொண்டு வரங்கிற ஈக்குவேஷனே வேற, திமுக பேக்கப் பண்ணி அதிமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறங்கிற ஈக்குவேஷனே வேற. ரெண்டுக்குமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்.
அப்போ இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்றது வந்து அந்த மெயின் பிரச்சனை டிஃப்யூஸ் பண்றதுக்காக சொல்றாரான்னு தெரியல. அவரும் என்ன சொல்றாருன்னா எங்கிட்ட சொல்லாங்க அப்படிங்கறதா சொல்றாரே ஒளி என்கிட்ட சொல்லப்பட்டது அதிகாரப்பூர்வமாக இல்ல. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அப்ரோச் பண்ணல. ஏன்னா இப்ப நமக்கு என்னன்னா இப்ப பேபி அவர்கள் வந்து ஒரு நேஷனல் மீடியால வந்து அதை சொல்றாருன்னாக்கா இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளரோ இல்ல வந்து கிளை செயலாளரோ பேசியிருப்பாங்க. இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அது நடந்துச்சு எல்லாமே ஓகேன்னு விட்டுருவோம். பட் கமிங் பேக் டு மை கோர் கொஸ்டின், அதிமுக அடுத்து என்ன ஆகும்? இனி ஒரு பிளவை தாங்குமா? இல்லை, இது வந்து அவங்களுடைய பொதுக்குழு தான் முடிவு பண்ணும். இன்னைக்கு நாளைக்கு சட்டமன்ற வாக்கெடுப்பில் பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 2 பக்கமும் கொறடா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சபாநாயகர் யார் அதிகாரப்பூர்வமான கொறடான்னு அனௌன்ஸ் பண்ணல. அப்படி அந்த கொறடாவை அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் அவங்க அந்தந்த எம்எல்ஏக்கள் யாருக்கு விருப்பப்படுறாங்களோ போடலாம். எந்த இடத்துலையும் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஆகும் சார். எப்படி ஆகும்? ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன சொல்லுதுன்னா, கட்சி தலைமை உத்தரவை மீறி வாக்களித்தால் அப்படிங்கறதா அதுல இருக்கு. இல்ல கொறடா விப் ஆர்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வார்த்தை அதுல இல்ல. அசெம்பிளில நமக்கு இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறையில நம்ம அதை விப் ஆர்டர்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா சட்டத்துல இருக்கிற வார்த்தை, if you want I can read it out for you, it says against the political party அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ அப்படியானா பார்ட்டிக்கு லெஜிஸ்லேட்டிவ்க்குள்ளார யார் கமாண்ட் கொடுக்கறாங்கன்னா whip is going to give the command. If he votes or abstains from voting in such house contrary to any direction issued by the political party to which he belongs or by any person or authority authorized by the party. அப்ப அந்த authorized by the party இன்னைக்கு யாரு? இன்னைக்கு பார்ட்டியோட தலைமை யாரு? பொதுச் செயலாளர் எடப்பாடியா? இல்ல அவர் இல்ல. அதிமுக பொதுச் செயலாளர்ல எந்த மாற்றமும் இல்ல. உதாரணத்துக்கு இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் படி யாருன்னா எடப்பாடியார். அதுல மாற்றம் இல்ல. அதுல இல்ல. அது அவர் சீரியஸ் அனுபவமே சொல்றாரு. அவர் ஆத்தரைஸ் பண்ற ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா அவரே அவை தலைவரா அவர் போட்டுட்டு இருக்காரு. ஓஎஸ் மணியனை தான் கொறடாவா போட்டிருக்காரு. அப்போ ஆத்தரைஸ்டு பை த பார்ட்டி ஓஎஸ் மணியன் தானே? இல்ல அதை தான் சொல்ல வரேன். இங்க இந்த இடத்துல இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2/3 வந்து இங்க வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கனாலும் வேலை ஆனா 2/3 வரலையே. 2/3 வரல. இந்த பக்கமும் 2/3 இல்ல, அந்த பக்கமும் 2/3 இல்ல. இப்ப அடுத்தது வந்து செங்குத்தா பிளந்து இப்படி நடுவுல நிக்குது. என்னுடைய புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப பார்ட்டிங்கிறது வந்து இட் ஹஸ் டு பி a person. பார்ட்டிங்கிறது நாட் a body. யாரோ ஒரு பர்சன். அந்த பர்சன் வந்து லீகலா என்ன சொல்லப்படுதுனாக்கா பொதுச் செயலாளர்ங்கிறத விட விப்புக்கு தான் அந்த பவர். இது வரைக்கும் I just read the clause for you sir. நீங்க சொன்னது either political party அதுல இல்ல. இல்ல அதான் சொல்றேன். authorized by the political party. அதுதான் விப். இல்ல who is that person to be authorized by political party? அந்த political party authorized இன்னைக்கு எடப்பாடியார் போட்ட விப் தானே? எடப்பாடியார் தானே பார்ட்டி. அந்த விப் it needs to be accepted by the speaker. அப்ப ஸ்பீக்கர் வந்து இன்னைக்கு உங்க கிட்ட 23 பேர் சொல்றீங்க, அங்க 24 பேர் சொல்றாங்கன்னா ஸ்பீக்கர் எனக்கு தெரியாதுப்பா அப்படினு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த சைடுல கொடுத்த லெட்டர்லயே சில பேருக்கு பேர் இருக்கு, இன்னொரு லெட்டர்லயே 2 பேர் இருக்கு. சில பேர் ரொம்ப டிஸ்பியூட். இது ரொம்ப கிளவரா 2 பக்கமும் கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இது என்னன்னா இப்ப இன்னைக்கு வந்து ஸ்பீக்கர்னால இது வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்ப இது வந்து ரொம்ப இக்கட்டான சொல்லணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல நீங்க பேசி முடிச்சிட்டு வாங்க. அப்ப நீங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் யாரை கொடுக்குறாங்களோ அவங்களை அக்செப்ட் பண்ணுவார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த விப்புங்கிறது யாருங்கிறத ஃபைனலைஸ் ஆகாத போது அவங்க வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ இன்னைக்கு டிடிவி கட்சியில இருந்து நீக்கப்பட்ட எஸ்கே அவர் வந்து எப்படி வாக்களிச்சா எதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதோ அதே மாதிரி தான் நீங்க அதிமுக நீக்கிட்டா பிரச்சனை இல்ல. இல்ல ஈவன் இஃப் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ அவர் நீக்கலனா கூட அசோகா எஸ் காமராஜர் போடுற ஓட்டு அது அவருடைய தனிப்பட்ட ஓட்டு தான். ஏன்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரென்த் தான். இங்க ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டிங்கிறது வேற, லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டிங்கிறது வேற. இந்த இடத்துல அந்த லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி ஒரு விப் அப்பாயிண்ட் பண்றதுக்கு 2 ஃபேக்ஷனுமே வந்து இல்லாம இருக்காங்க. கேப்போ திரு சுபேர், வினோதமான ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இன்னும் அவை தலைவர் யாருன்னே, ஐ மீன் சட்டமன்ற குழு தலைவர் யாருன்னே தெரியல, கொறடா யாருன்னே தெரியல. அதுக்கு முன்னாடியே சண்டை வந்துருச்சு. அப்ப நாளைக்கு சபாநாயகர் எந்த கொறடாவை ஏத்துக்குவார்? இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எந்த துரோகம், கட்சி தாவல், குதிரை பேரம், பழைய அரசியல் இதெல்லாம் வேண்டாம்னு ஒரு தேர்தலுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் திரும்பி வந்திருக்கு. அந்த அரசியலே பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துல வாக்களிச்சாங்க. அந்த அரசியலே வேணாம்னு தான் அந்த மக்கள் புதுசா வாக்களிச்சிருக்காங்க. புதுசா ஆட்களை ஜாதி மதம் பார்க்காமல், வயது வித்தியாசம் பார்க்காம, அவருடைய பின்புலம் பார்க்காம ஒட்டுமொத்தமா மாத்தி வாக்களிச்சிருக்காங்க. கடைசியில் அங்கதான் வந்து நிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற நாளைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்ல கண்டிப்பாக விஜய் வந்து ஃபுல் மெஜாரிட்டியை வின் பண்ணிடுவார். ஒன்றும் பிரச்சனையாக வராது. ஆல்ரெடி 108 இருக்கு. அதில் ஒருத்தர் வந்து ஓட்டு போட முடியாது. இன்னைக்கு கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. விஜய் ஒன்று ரிசைன் பண்ணிட்டார். 106 பிளஸ் வந்து கூட்டணி கட்சிகளோட 110 காமராஜ் வந்துட்டார், அவரும் போட்டுருவார். அப்படிங்கும் போது இதில் எந்த விதமான பிரச்சனையும். இனி அடுத்து என்ன செய்ய போறாங்க,
அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு எங்கிருந்து ஆரம்பிக்குது? இப்ப பாஜக இப்ப எங்கெல்லாம் தொங்கு சட்டமன்றம் வருதோ அங்கெல்லாம் பாஜக தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிப்பாங்க. அப்படி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அதிமுக என்ன பண்றாங்கன்னா தாவேகாவை தன் கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு பாஜக நினைக்கிறாங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டில் பாஜக அதிமுக தாவேகாவை கொண்டு வரணும். ஏன்னா விஜய் வந்து அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மதசார்பற்ற ஒரு அரசியல், காங்கிரஸை பக்கத்தில் வச்சிருக்காரு. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் தான் பாஜகனுடைய திட்டம். அப்ப நீங்க காங்கிரஸை கூட வச்சுட்டு ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கிட்டு இங்க தமிழ்நாட்டை காங்கிரஸை வளர்க்கக்கூடிய வேலை செய்யறது அவங்க விரும்பல, ரசிக்கவும் மாட்டாங்க. அப்ப அந்த கூட்டணியை விஜய் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியை உடைக்கணும். அப்ப என்ன பண்றாங்க? வேலுமணி பாஜக மீறி ஒரு வேலை செஞ்சிருவாரா? சண்முகம் சண்முகம் ஒரு வேலை செஞ்சிருவாரா? அப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா அதிமுகவில் ஒரு பிளவாக பிளந்து நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுங்க. அந்த விஜய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதரவை வெளியேற்றுங்க. கண்டிப்பாக அந்த ஆதரவு ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்கிறது தெரியும். எதை வெளியேற்றணும்? இப்ப அந்த விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்கள், அவங்க ரொம்ப நாளைக்கு அங்க இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து பிரச்சனை ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஜோசிய நியமனம் வரைக்கும் பிரச்சனை தான். அப்படியே விஜய்க்கு வந்து அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் முடிவு. காங்கிரஸ் பிரச்சனை பண்ணலையே எதுவும். காங்கிரஸ் இது ஜோதிமணி இப்ப கொடுத்திருக்காங்க. ஜோதிமணி கொடுத்திருக்காங்க, சசிகாந்த் செந்தில் கொடுத்திருக்காங்க. அவங்களும் வர்றப்ப என்ன பண்ணா இந்த 32 பேர் தனியா வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் சுமூதா 5 வருஷம் கொண்டு போயிடுவாரு. விஜய் சுமூதா கொண்டு போறப்ப பாஜக பின்னாடி இருந்து உங்களை வந்து டைரக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் திட்டம். அதிமுகவுக்கு ஒரே கல்ல 2 மாங்க மாதிரி அதிமுக உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, விஜய் தன் கட்டுப்பாட்டில் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த அரசியல் தான் கொண்டு வராங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க பிஜேபி கொஞ்சம் டூ மச்சா கிரெடிட் கொடுக்குறீங்களோன்னு தோணுது. இல்ல அது எல்லாமே பிஜேபி செய்யுது, இந்த பக்கம் உடைக்குது அந்த பக்கம் உடைக்குதுன்னா அவங்களே பாவம் இல்ல சார். அவங்க அவ்வளோ அரசியல் பண்றவங்களா இருந்தா ஒரு 5-10 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ இந்த முறை அவங்க ஊட்டியில ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த முறை அவங்க தேர்தலில் சிறப்பா கவனம் செலுத்தவே இல்ல. அதுதான் சொல்றேன், தேர்தல் நேரத்துல மட்டும் அவங்க கவனம் செலுத்துறது இல்ல. அவங்களுக்கு தமிழ்நாட்டை புரியல, தமிழ்நாட்டை என்னன்னே தெரியல. ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரும்போது எல்லாமே அமித்ஷா தான் ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரியும் எல்லாமே அவர்தான். இந்தியாவுல எங்கெல்லாம் நடந்திருக்கோ அங்க அவங்க கை இருந்திருக்கா இல்லையா? அந்த விளையாட்டு நடந்திருக்கா இல்லையா? அதிமுக 2016 இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்ப வேலுமணி அங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாரு, சிவி சண்முகம் இல்ல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஐ அம் நாட் ஹியர் டு டிஃபெண்ட் பிஜேபி, பட் ஜஸ்ட் ஒரு வேற ஆப்ஷன்ஸ்க்காக கேட்கிறேன். வேலுமணி அவர்கள் பிஜேபி சொல்லி இதை செய்யறாரு அப்படின்னா எடப்பாடியார் பிஜேபி சொல்றதை கேட்க மாட்டாரா? இல்ல அது வந்து எடப்பாடி கேட்கலங்கிறதான பிரச்சனை. இப்ப நீங்க என்னன்னா எதுக்கு இப்ப நீங்க ஆதரவுக்கு துடிக்கிறீங்க? உங்களோட விஜய் வந்து கேட்டாரா? விஜய் வந்து கேட்டாரா உங்களோட ஆதரவு கொடுங்கன்னு? கேட்போம். அப்ப நீங்க என்ன உங்களுடைய நோக்கம்? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா தாவேகாவோட சேர்ந்து அம்மாவின் ஆட்சி அமைக்க போறோம்ன்றாங்க. இது என்ன புது லாஜிக்கா இருக்கு? செங்கோட்டையன் பாக்கெட்ல வச்சிருக்காருல்ல அம்மா போட்டோ வச்சிருக்காரு. அப்ப அது அம்மா ஆட்சி நினைக்கிறாங்க. அது அம்மா ஆட்சி நினைக்கிறாங்க. என்னமோ புரியல அது. ஓகே, கேட்கலாம். திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அவர்கிட்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம்னு நினைக்கிறேன். வேலுமணி அவர்கள் டீம் பின்னாடி பிஜேபி இருக்காமே. திரு புகழேந்தி, இந்த வேலுமணி அவர்கள் டீமுக்கு பின்னாடியே பிஜேபி இருக்காமே. குட் ஈவினிங் தந்தி டிவி. குட் ஈவினிங் சார். நம்ம நண்பர் சொன்னது நிஜம். எல்லா ஸ்டேட்லயும் அவங்க பூந்து விளையாடுறது, கேப் கிடைச்சா உள்ள நுழையிறதுலாம் நிஜம்தான். இங்க அவங்களுக்கு ரோலே இல்லையே. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடம் தான் வந்திருக்காங்க. அதனால இங்க போய் அவங்க ட்ரை பண்ணாலும் ஆகாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆகவே ரொம்ப இதுல போர்சபிளா பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த நண்பர் சொன்னது சரியாக இருந்தாலும் ஆல்வேஸ் நான் அதை தான் சொல்லுவேன். ஆனா வந்து இப்ப இதுல அந்த வாய்ப்பே கிடையாது. ஆனா நீங்க எனக்கு முன்னாடி விப் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. எஸ் சார். எஸ், அந்த விப்புங்கிறது கூட்டம் கூடணும். ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விப்பை எலெக்ட் பண்ணுமா இல்லையா? ஆமா. அப்ப நீங்க ஒரு லெட்டர் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவர் ஒரு லெட்டர் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டா சபாநாயகர் எதை ஏத்துக்குவாரு? ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம் ஏற்கனவே ஒன்னா சேர்ந்து பாண்டிச்சேரியில எடப்பாடியாரை எலெக்ட் பண்ணிட்டாங்கல்ல சட்டமன்ற குழு தலைவரா. அதுதான் அந்த லெட்டர் தான், அந்த போர்ஜரி லெட்டர். அது எப்படி சார் ஃபோர்ஜரி லெட்டர்? அதான் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இப்போ சிவி சண்முகம் வெளியில வந்து நாங்க 30 பேர் ஒன்னா நிக்கிறோம், நாங்க 30 பேர் ஒன்னா நிக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் வேலையை பார்த்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக கேட்டாரு. இது இந்த கட்சிக்கும் அம்மாவுக்கும் பண்ற துரோகம், நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி அன்னைக்கே பாண்டிச்சேரியிலேயே ஏன் பேட்டி கொடுக்கல சிவி சண்முகம்? அன்னைக்கே பாண்டிச்சேரி ஏன் வேலுமணி பேட்டி கொடுக்கல? ஏன் விஜயபாஸ்கர் போர்க்கொடி தூக்கல? இல்ல எல்லாம் போர்க்கொடி தூக்கி பேச முடியாத லாங்குவேஜ்ல ஒருத்தர் பேசி அந்த கலாட்டெல்லாம் பாண்டிச்சேரியில நடந்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? பாண்டிச்சேரியில இருந்து ஸ்மூத்தா எல்லாரும் திரும்பி வந்தாங்களே சார். இங்க வந்தப்ப தான சார் பிரச்சனை. ஐயோ, ஒரு முகத்தையே பார்க்க முடியலையே. சுமூத்தா நடக்காது. எனக்கு தெரியும் சிவி சண்முகத்தை பத்தி. நான் ஓப்பனாவே இங்க சொல்றேன். ஒரு நாள் டிடிவி தினகரன் பவர்ல இருந்தப்போ உங்களுக்கு தெரியும், சின்னம்மா ஜெயில இருந்தப்போ நான் ஆபீஸ் ரூம்ல இருக்கப்போ
பயங்கரமான ஃபைட் சிவி சண்முகத்துக்கும் டிடிவி தினகரன். நீ அம்மாவா எம்ஜிஆரா நீ அப்படின்னு ஆரம்பிச்சு ஏக வசனத்துல பேசி, அப்புறம் தினகரன் பேசி, காமராஜர் அடிக்க போய் நான் தான் நடுவுல நின்று தடுத்து, ஐயோ. மிஸ்டர் செங்கோட்டையனும் திண்டுக்கல் சீனிவாசனும் புகழேந்தி விடாதீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு போச்சு. ம். ஆகவே சிவி சண்முகம் ஒரு ஷார்ட் டெம்பர். அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சமாதானமா போற ஆள் இல்ல அவரு. ம். அது நடந்துருச்சு. ம். ஆனா இப்ப இங்க இது என்ன பிரச்சனை? இப்போ சபாநாயகர் டிஸ்கஷன் பவர் தான், அவர் தான் முடிவு பண்ணணும். இப்ப சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும் யார் அதிகம்னு சொல்லி. ம். அப்ப யார் அதிகம்ன்றத அவர் எடுத்தாருன்னா, இப்ப கையை தூக்கும் போது மிஸ்டர் வேலுமணியை நீங்களும் பேசுறீங்களான்னு கேட்டு பேச சொல்லிட்டாரு. ஆமா. இதேதான் அசோகா நடந்தது அசம்பிளியில. ம். ஒரே ஒரு ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் எழுந்து பேசினாரு. ம். எப்படி ஏடிஎம்கே சார்பா நீங்க பேச விடுவீங்க? யார் அவரு? சம்பந்தமே இல்ல அலோவ் பண்ணி பேச விடுறீங்க. நீங்க யாரை கேட்டு பேச விடுறீங்க? ம். இன்னைக்கு பேசிட்டாங்களே சார், எடப்பாடி எதிர்த்து அழகா பேசிட்டாங்க. வேலுமணிக்கு ஃபுல்லா டைம் கொடுத்துட்டாரு என்னுடைய நண்பர் ஜெயசிட்டி பிரபாகரன். ஒரு நல்ல மனம் உயர்ந்த உள்ளமும் எண்ணமும் கொண்ட சபாநாயகர். நடந்ததா இல்லையா? முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும். ம். துணைத் தலைவர் பதவியில் சட்டத்துல இல்லைன்னு சொல்லி சபாநாயகர் சொல்லி அது இழுத்துக்கிட்டு போய் தகராறாகி மறுபடியும் முதல்வர் ஒத்துக்கிட்டாருன்னா இதே முன்னாள் துறை சபாநாயகர் அந்த துணைத் தலைவரை கொடுத்து 2வது வரிசைக்கு தள்ளினதெல்லாம் இந்த அசம்பிளியில நடந்தது நம்ம பார்த்தோம். ம். ஆகவே இப்போ அது பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கால்குலேஷன்ல எடப்பாடி கையில எதுவும் இல்லை. ம்ஹும். ஆகவே அவர் எந்த லெட்டர் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. ம். இந்த மாதிரி ஒரு டிசிஷனை சார், அவர்கிட்ட சபாநாயகர் பொதுச் எடுப்பாரு. செயலாளர்ங்கிற பதவி இருக்கு சார் இப்ப வரைக்கும். நீங்க அதிமுகவின் சொன்னது சர்வ வல்லமை பெற்ற பதவி சார் அது. ஒரே ஒரு அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஆ. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்றதுக்கு அவருக்கு கொடுத்தது தப்புன்னு கேஸ் போட்டோமா? ஆனா எந்த இடத்துலயுமே அசோகா நான் சொல்றது தயவு செஞ்சு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா தெரியாது. ம். பொதுச் செயலாளர் இன்ன வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்க மாட்டேங்குது. ம். இனிமேல் ஒத்துக்கலாம் பாசிபிலிட்டி. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவில் டிஸ்பியூட் புகழேந்தி இருந்தது. சார், இப்போ ப்ளீஸ் சார், இதை நம்ம பல டிபேட்ல பேசிட்டோம். 2026 எலெக்ஷன்ல யாரு சார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டாங்க? நான் அதை தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏ ஃபார்ம் பி ஃபார்முக்கு அந்த ஓபிஎஸ் கேட்டிருக்கணும், கேட்காததால எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குச்சு. ஆ. ஆனால் ஓபிஎஸ் நல்லா விடுங்க, கவனிங்க. அவர் இன்னைக்கு திமுக உறுப்பினர். அவரை நீங்க இத அதுதான் சேர்க்கவே சேர்க்காதீங்க. அதுதான் இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சது. ஒரு நிமிஷம். ஆனால் இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அவரை பழனிசாமின்னு சொல்லுதே தவிர பொதுச் சார், செயலாளர் சொல்ல பொதுச் மாட்டேன். செயலாளர் தான் சார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறாரு. நீங்க முதல்ல இருந்து வராதீங்க சார். எனக்கு 2016 போன மாதிரி இருக்கு சார். இல்ல தயவு செய்து சொல்றது கேளுங்க. என்னோட கண்டெம்ட் பெண்டிங் இருக்கு. சார். எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ம். அவரை பொதுச் செயலாளர் இங்க எழுத மாட்டேன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் முடியணும். ஆனா இன்னைக்கு அவர் சரி, விடுங்க. சரி விடுங்க. இல்ல இதை நான் ஆர்கியூ பண்ணல. நீங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போட்டாதான் ரெட்டையில கிடைக்கும்னு ஒத்துக்கிறீங்களா இன்னி தேதிக்கு? அப்போ அதிமுக அப்ப அந்த ஒரு பவர் போதாதா அதிமுகல? அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வருது இல்ல சார்? இப்போ நாளைக்கு ஒரு உங்களுக்கு தெரியும் இந்த அதிமுக பைலா பேசி 1/5 போதும் நமக்கு. 1/5 லெட்டர் எல்லாரும் கையெழுத்து போட்டு பொதுக்குழுவை கூட்டுன்னு சொன்னா நீங்க பொதுக்குழு கூட்டிதான் பொதுக்குழு கூட்டி என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி பழனிசாமி ரிமூவ் பண்ண போறாங்க. எப்படி பண்ணுவீங்க? அவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் சார். பொதுக்குழுவால ரிமூவ் பண்ண முடியாது. அதான் அதிமுக பைலா. அப்படி சொன்னதுதான் ஒத்துக்காம ரெட்டிபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி லாஸ்ட் டைம் ஐயே இதெல்லாம் நடந்தது. அந்த மேடைக்கு இதே தேர்தல் நடத்தினாங்க சார். அதிமுகல தேர்தல் அறிவிக்கப்பட்டது, நாமினேஷன் போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வேற யாரும் நாமினேஷன் போடல. அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிருக்காரு. 5 வருஷத்துக்கு அவர் எப்படி எடுப்பீங்க? சரி, 5 வருஷம் முடிஞ்சிச்சுங்க. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய அந்த டைம் முடிஞ்சு போச்சு. ஓவர். புரியல. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. சரி, இனிமேல் நீங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்ல முடியாது. இல்ல சார், ஒருங்கிணைப்பாளர் கதை என்னைக்கோ முடிஞ்சிச்சு சார். பொதுச் செயலாளர் வந்தாச்சு. பொதுச் செயலாளர் அதாங்க எங்க தேர்ந்தெடுத்தீங்க? பொதுச் செயலாளர் ஓட்டு போடுறீங்க சார். எலெக்ஷன் வச்சாங்க சார். பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெற்றது. முதல்ல தற்காலிக பொதுச் செயலாளரா இருந்தாரு. அப்புறம் கோர்ட் 4 மாசமோ 5 மாசமோ டைம் கொடுத்தது. நான் உங்களுக்கு வேணா டேட் செக் பண்ணி சொல்றேன். பொதுச் செயலாளருக்கு நாமினேஷன் வச்சு தனியா நின்னாரு சார், ஒற்றை தலைமையா. அதுதாங்க சொல்றேன், கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அது எலெக்ஷனா நடக்கலீங்க. 6 நாள் 7 நாள் 6 நாள் எலெக்ஷன் முடிச்சு அது உங்க விமர்சனம். அதுக்குள்ள நான் வரல.
நான் கேக்குறது எலெக்ஷன் ஒண்ணு வச்சுதான் அவர் வந்தாரு. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. He is not appointed by the General Council. No. Sorry. ரெட்டிபிகேஷன் வாங்கணும்ன்றத சட்டத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி. அந்த செயற்குழு பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்கு. சரி. இந்த பொதுக்குழு இப்ப கூட்டி அவரை நாங்க எடுத்துட்டேன்னு சொன்னா நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? பொதுக்குழு நீங்க சொன்னது கோர்ட்டுக்கு போவாரு. இப்பதான் பாயிண்ட் வந்தாங்க அசோகா. கோர்ட்டுக்கு போவாங்க ரெண்டு பேரும். நாங்க இத்தனை வருஷமா கேஸ் நடத்துற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே கேஸ் நடக்கும். இதுல யார் பொதுச் செயலாளர்ன்றது, யார் என்னென்ன செய்யறாங்கன்றது கோர்ட்டு முடிவு பண்ணும். திரும்பவும் அசோகா சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே ஒரு சுத்துரும். இதெல்லாம் மறுபடியும் அம்மாவின் ஆன்மா கனவுல வந்து யார்கிட்ட பேச போறாங்களோ தெரியல பாவம். நான் வரேன். அம்மாவே நிரந்தர பொதுச் செயலாளர் மறுபடியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்க. வரேன். நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். பாட்டில் அடிப்பாங்களா தெரியாது பொதுக்குழுல. சரி ஓகே. திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். திரு மணிகண்டன், இப்போ பார்க்கும்போது இன்னைக்கு முதலமைச்சர் வந்து போய் CV சண்முகம் அண்ட் டீமை சந்திக்கிறாரு. அங்கே கணக்கு பண்ணி பார்க்கும்போது முதலமைச்சருக்கு பொக்கே கொடுத்ததுலே 28 MLA இருக்கிறாங்க கிளீனா. அப்போ எடப்பாடியார் பக்கம் வந்து மைனாரிட்டி தாங்கிறது தெளிவாக தெரியுது. மெஜாரிட்டி எங்கே இருக்காங்களோ அதானே கடைசியாக பேசும். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. நேர்மைக்கு பெயர் பெற்ற தந்தி டிவி ஏன் இந்த மாதிரி ஒரு மோசடியில ஈடுபடுதுன்னு எனக்கு தெரியலம்மா. திரு புகழேந்தி அவர்கள் வந்து ஏதாவது பிஸியா இருந்தாருன்னா இன்னொரு நாளைக்கு கூட கூப்பிட்டுருக்கலாம். அவர் இல்லங்கிறப்ப அவரை ஏஐ மூலமா உருவாக்கி உட்கார வச்சு அவர் பேசுற மாதிரி கொண்டு வரீங்க. அது பார்த்தா 2023 பேசிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்காந்து 1 hour அன்னைக்கு ஏர்போர்ட்ல பார்த்த மாதிரி ஒரு 1 hour உட்கார்ந்து நான் வர விஷயத்துக்கு வரேன் சார். ரைட் விட்டுருங்க. அவர் இன்னும் 2023 என்னமோ விஷயத்துக்கு வரேன். ஏர்போர்ட்ல என்னமோ நடந்திருக்கு. அண்ணா நான் ரொம்ப ஜாலியா சொன்னேன் விட்டுருங்க. சரி ஓகே சார். ஐயோ ஏர்போர்ட் கதையெல்லாம் எழுக்கிறீங்க. நான் காப்பி கூட குடிக்கல, உங்ககிட்ட வாங்கி விடுங்க. விஷயத்துக்கு வரமா. இப்ப என்னடாமா சுபேரோட நான் எப்பயுமே பெரும்பகுதியா ஒத்து போக மாட்டேன். அவர் சொன்ன கருத்து இன்னைக்கு 100% நான் ஒத்து போறேம்மா. இதுல வந்து பாயாச பாஜக பின்னணியில இருக்குது அப்படின்னு சொன்னதை நான் 100% ஒத்து போறேன். ஆனா கூடுதலா 2 மணிகண்டன் சாரா பேசுறது, ட்ரம்ப் மணிகண்டனா பேசுறது. ஆமா உண்மை இல்ல, உண்மையை தான் சொல்ல முடியும். ட்ரம்ப், ஜின்பிங், பாகிஸ்தானோட ISI இது 3ம் சேர்ந்து மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்துதான் இப்ப இந்த கலாட்டாவை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது நிறைவு பெற்றிருக்குமா? எதை எடுத்தாலும் என் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வரல. ஏமா அவங்க வெஸ்ட் பெங்கால்ல ஒரு அம்மாவை அடிச்சு துவைச்சுட்டு அவங்க அந்த வேலையை துணியை காய போட்டு அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. எது எடுத்தாலும் பிஜேபி. இதே சுபேர் 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, நீங்கள் காங்கிரஸை உங்க கூட்டணியில இருந்து கழட்டி விட்டுருங்க, உங்களை திமுகவை நாங்க எந்த விதத்திலையும் பிரஷர் பண்ண மாட்டோம், உங்க ஆட்சிக்கு நாங்க கெடுதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கழட்டி விட சொல்லி திமுகவுக்கு பிரஷர் பண்ணுது பாயாச பாஜக அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவங்க நினைச்சதுதானமா இன்னைக்கு நடந்திருக்குது. பிஜேபி என்ன ஆசைப்படுச்சு, திமுக இருந்து கழட்டணும், இண்டி கூட்டணியில இருந்து கழட்டணும்னு ஆசைப்பட்ட என்ன பிஜேபி நினைச்சதோ அது தானா நடந்திருக்கு. திமுக இருந்து கலந்து இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துட்டாங்களே கம்ஃபர்டபுளா. அப்ப அது கண்ண உறுத்துமா இல்லையா? இன்னைக்கு திமுக எதிர்க்கட்சி, இன்னைக்கு திமுகவோட இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்க. இல்லம்மா ஒரு லாஜிக்கா பேசுங்க. நான் என்ன கேக்குறேன்னா 20-22 ஸ்டேட்ல ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்கள் எல்லாம் பிஜேபி ஆட்சி. காங்கிரஸ்ல போய் 2 மந்திரிங்க இங்க வந்துட்டா ஐயோ தென் மாநிலமே போயிடுச்சு. ஏமா நாளைக்கு இன்னும் 2 வருஷத்துல அவங்க திரும்ப கர்நாடகத்துல ஆட்சி பிடிக்க போறாங்க. காங்கிரஸ் விடுங்க, பிஜேபி விடுங்க. they are not relevant to today's debate. எடப்பாடியார் என்ன செய்ய போறாரு அதை சொல்லுங்க. எப்படி சமாளிப்பாரு? கிட்டத்தட்ட 30 பேர் எதிரா நிக்கிறாங்க. நீங்க ஆரம்பிக்கிற வரமா விஷயத்துக்கு அவர் சொன்னது அப்படியே வளர்ந்துகிட்டே போச்சு. வரமா விஷயத்துக்கு நீங்க வந்து ஏன் அன்னைக்கு ஏன் அரைச்சீற்றம் வரலன்னு கேட்டீங்கம்மா, நியாயமான கேள்வி. அது அரைச்சீற்றமா இருந்தா அப்பயே வெளிப்பட்டிருக்குமா? வந்திருக்கிறது பொருள் சீற்றம், பதவி சீற்றம், பணச்சீற்றம், இதுதான் வந்திருக்குதுங்க. அரைச்சீற்றமா இருந்தா அடுத்த நிமிஷம் அது நம்ம CV சண்முகம் அண்ணனுக்கா சொல்ல வேணும். நைட்டு 9 மணிக்கு கூட தெளிவா வந்து அரைச்சீற்றம் பண்ணுவாரு. ஆனா அரைச்சீற்றம் அல்ல, அது வேற சீற்றம், பொருள் சீற்றம் அப்படின்னு நான் சொல்றேம்மா. உண்மையாலுமே கட்சி மீது இவங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா கட்சியுடைய நிலைப்பாடு விஜயை கொண்டு வரும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போட்டு கூட்டுங்க பொதுக்குழு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு அடுத்த நாளே நீங்க பொதுக்குழுவை கூட்டி நீங்க இந்த மாதிரிலாம் தவறு பண்ணீங்க, இதுக்கெல்லாம் வந்து கமிட்டி போடணும்னு அங்க உட்காந்து நீங்க பேசிருந்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த கட்சியை
காப்பாற்ற நீங்கள் புறப்பட்டவர்கள். சரி. என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது இதுல நான் ஒத்துக்கிறேன், திமுக கடும் தோல்விகள், கலைஞர் 13 வருஷம், இப்ப இருக்கிற முதலமைச்சரையே தோக்கடிச்சாங்க. ஆனா அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பா இருக்குது. அம்மாவால் வாழ்வு பெற்றேன், அம்மா தான் அங்க ஆவியா இருக்கிறாங்க, அம்மா தான் காப்பாத்துறாங்க அப்படின்னு தெரியாத, இந்த அட்ரஸ் தெரியாம இருந்தவங்க எல்லாம் பதவி இல்லாம 5 வருஷத்துக்கு மேல இவங்களால இருக்க முடியல. யோசிச்சு பார்த்தாங்க, முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விதத்திலேயாவது நம்ம குல எதிரி, நாங்க இன்னும் 100 ஜென்மத்துக்கு எதிரி திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு நோ சொல்லிட்டாரு. அடுத்து திருமாவளவன் முதலமைச்சராக்கி 2 கட்சி. சார், முதலமைச்சராக போறது இபிஎஸ், சிவி சண்முகத்தை முதலமைச்சராக்குறேன்னு சொல்லலையே திமுக. ஏமா நான் கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி தான் தலையில தானே பிளைட் பெட்ரோல் ஊத்தி கொல்லி வச்சுக்குவாராமா? திமுக அவர் சொல்றாரு. பாண்டிச்சேரியில சட்டமன்ற குழு தலைவரா தேர்வானது யார்? வேலுமணியா, சண்முகமா, எடப்பாடி பழனிசாமி? அப்பதானே அந்த திமுக டீல் பேசப்பட்ட நேரம். அப்ப அரசியற்றத்தை இபிஎஸ் ஏன் வெளிப்படுத்தல? யார் சொன்னாங்க? யார் திமுக டீல் இவங்களா முன்னெடுத்தது? திரு வேலுமணியும் சிவி சண்முகம் முன்னெடுத்து திமுக தொடர்பு தேசிய தலைவர் சொல்றாரு சார். அவருக்கு என்ன சார் இருக்கு மாத்தி சொல்லணும்னு என்ன சார் அவசியம்? பேபி அங்க சொன்னது இருங்கம்மா ஏன் பேபி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதை மறுக்கலையா? நீங்க ஒரு பக்கம் மட்டும் மறைச்சு கண்டாக்டர் கிட்ட போனோம்னா இந்த பக்கம் மறைச்சிட்டு இந்த பக்கம் தெரியுதாமாங்களே, அந்த மாதிரி பாக்குறீங்களா? அதே தமிழ்நாட்டுக்கு அந்த பேபி என்ன அதை மறுத்தார? நான் சொல்றது, பதவி வெறி பிடித்த இந்த 2ஆம் நிலை தலைவர்கள் வேலுமணி, இந்த இவரு பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் இவங்கெல்லாம் திமுகவோட அந்த டீலுக்கு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கல. 2வது பாத்தீங்கன்னா திருமாவளவனை பொது முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்தி அட்லீஸ்ட் ஆட்சியிலேயாவது பங்கு பெறலாம்னு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியை அழிஞ்சு போயிருமப்பா, இன்னொரு கட்சிக்கு போய் ஆதரவு கொடுத்தோம்னா எப்படி நம்ம ஸ்டாலின் 5 வருஷம் ஏத்தமா விஜய் அந்த மாதிரி எதிர்ப்புன்னு சொன்ன அப்புறம் பதவி வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக பாத்தீங்கன்னா இவங்க கட்சியை தூக்கி நிறுத்துறவங்களா இருந்தாங்களா, பொதுக்குழு கதவை தட்டி இருக்கணுமோ ஒழிய இவங்க போய் விஜய் ஐயா வீட்டு கதவை தட்டுறாங்க அப்படின்னா பணம் வேணும், பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். விஜய் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். உங்க கோட்ல ஜனநாயகன் அவர்களே நீங்க போட்டுக்கிற கோட்ல கரை விழுந்திருக்கூடாது. ஒவ்வொருத்தரும் 10-15 வழக்குகள் வச்சிருக்காங்க. அதே சமயத்துல கம்யூனிஸ்ட் விசிகா இந்த மாதிரி இந்த கட்டுச்சோத்துல பெருக்கானுங்களை வச்சு உங்களால ஆட்சி நவுத்த முடியாது. அதை ஏத்துக்கிற யதார்த்தத்தை இவங்களை அட்லீஸ்ட் புனிதராக்கு எல்லாத்தையும் ரிசைன் பண்ணி சொல்லுங்க. ரெட்டலையில நின்று ஜெயிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்ட ரெட்டலையில நின்று ஜெயிச்சாங்கல்ல, அதுல இருந்து எல்லாத்தையும் ரிசைன் பண்ணி சொல்லி உங்க முகத்தை காட்டினாவே ஓட்டு விழுது. அதை நான் ஏத்துக்கிறேன். உங்க இதுல கட்சியில நிறுத்தி விசிலடிக்க சொல்லி ஜெயிச்சு ஜனநாயகனே ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள். இந்த கட்சியால் வாழ்வும் வளமும் பணமும் பொருளும் பேரும் பெற்ற இவர்கள் உடனே சொந்த கட்சிக்கே சூனியம் வச்சுட்டு துரோகம் பண்ணிட்டு உங்க பின்னாடி வராங்கன்னா ஜாக்கிரதை ஜனநாயகன் அவர்களே. ஓகே, திரு புகழேந்தி ரிவர்ஸ்ல சொல்றாரு அவரு. திமுகவோட டீல் போட்டது இவங்க, திருமாவளவன் அவர்கள் ஆக்கு டீல் போட்டது இவங்க, இப்ப கடைசியா விஜயோட டீல் போடுறது இவங்க. ஆனா மாத்தி இபிஎஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மணிகண்டன் பிரதர், நம்ம சுமுதாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்க. இப்ப தினகரன் ஒருத்தர் அவரோட சேர்ந்தா சூசைட் பண்ணிக்கிறேன் தினகரன் பழனிசாமியோட இவங்க அந்த கதை போட்டோம். அவரோட கட்சியில எஸ் காமராஜை நீக்கி இருக்காரு. அந்த காமராஜ் கையில இருந்த கடிதத்தை கவர்னர் கிட்ட கொடுக்குறாரு. அந்த கவர்னர் கொடுத்த கடிதத்துல நீங்க வேற இஷ்யூஸ்க்கு போயிட்டே இருக்கீங்க. இல்ல வேற இஷ்யூ போலீங்க. அந்த கடிதத்துல எடப்பாடி பழனிசாமி முதல்வராகணும்ன்ற கண்டென்ட் இருக்கு. ஆமா இருக்கா இருக்கு. அப்ப நீங்க இப்ப 3வது இடத்துல இருக்க, நீங்க எப்படி ட்ரை பண்ணி வர முடியுங்க? எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும்? அப்ப செகண்ட் பேஸ்ல யார் இருக்கா? எதிர்க்கட்சியா திமுக இருக்கு. அது சப்போர்ட் இல்லாம நீங்க எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும்? கரெக்ட். He has a good point, மணிகண்டன் சார். ஏமா அதாவது கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க. கூட்டணி சார் கேள்வி முடிச்சிட்டீங்களா? நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். ஏமா கூட்டணி, அதாவது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற தினகரன் என்ன பண்றாருன்னா, எங்களுடைய கூட்டணி தலைவர், தமிழகத்தின் கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தரேன்னு சொல்லாம ட்ரம்ப்புக்கு தர நம்ம லெட்டர் கொடுப்பாரு. அவரு டிடிவி தினகரன் எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஓகே, எடப்பாடியார் எப்படி சிஎம் ஆவாரு? தினகரன் ஆதரவு மட்டும் வச்சு சிஎம் ஆவாரா? கூட வேற யார் ஆதரவு போறாங்க? தினகரன் ஆதரவு மட்டும் சிஎம்காக கொடுக்கப்பட்ட கடிதம் இல்ல. சிஎம்காக கொடுக்கப்பட்ட கடிதம் சார் அது. அதாவது கவர்னர்ட்ட போய் எதுக்கு சார் கடிதம் கொடுப்பாங்க? கவர்னர்ட்ட போய் எதுக்கு கடிதம் கொடுப்பாங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்டுங்க.
108 பேர் தான் மரியாதைக்குரிய முதல்வருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, முதல்வர் கட்சிக்கு இருக்குதுங்கிறப்ப குதிரை பேரம் நடக்கக்கூடாதுன்னு தன்னுடைய கூட்டணி அவர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், ஜெல்லா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தரேன்னு எழுதி கொடுத்தாருமா? இதுல என்ன ஆட்சியமைக்கு ஆதரவு தர நீங்க எழுதி கொடுத்தாரா? விஜய்க்கு ஆதரவு அளிக்கல, அந்த கடிதம் தவறு அப்படின்னு சொல்றது வேற, நான் எடப்பாடியாரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு கடிதம் கொடுக்கிறது வேற. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும். 47 பிளஸ் 1 தினகரன் 48, மிச்சம் 60 எங்க இருந்து? அங்க இருந்து இல்ல. நான் ஒண்ணு திருப்பி கேட்கிறேன். கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல குதிரை பேரம் நடந்துடக்கூடாது, விஜய் தரப்புல இருந்து யாராவது அணுகிடுவாங்களோன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தருகிறோம்னு கொடுத்தது. ஆட்சி அமைப்பதற்கு நான் ஆதரவு தரேன்னு எழுதியிருந்தா கேளுங்க, நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆட்சி அமைப்பதற்கு தான் சார், அதுதான் இருக்கு மணிகண்டன். ஆட்சி அமைப்பதற்கு தான் சார். நீங்க சொல்லுங்க சார், லாஜிக்கா சொல்லுங்க சார். கவர்னர் கிட்ட நாங்க லெட்டர் எடுக்கிறேன், நான் லெட்டர் எடுக்கிறேன் சார், நானே தரேன். எடுங்க, அடுத்த ரவுண்டுக்கு போங்க, லெட்டர் எடுங்க. அடுத்த ரவுண்டுக்கு கவர்னர் இல்ல லெட்டர் காட்டுங்கன்னு சொல்றேன். இதுலயே சேகாய் நிக்க வேண்டாம், இதுலயே நிக்க வேண்டாம்னு சொல்றேன். நான் பயந்துட்டு ஓடல. இல்ல ஒரு நிமிஷம், லெட்டர் காட்டு. இல்ல அப்புறம் டிஎம்கே தரப்புல இருந்து அசோகா எங்கள் தலைவர், நான் முடிவா சொல்லல, ஆனா இனிஷியலா அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நாங்க வந்து எந்த முடிவு தலைவர் எடுத்தாலும் நாங்க ஏத்துக்குவோம், அப்படி ஆட்சி அமைப்பதற்கு வேறு முயற்சி நடந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் டிஎம்கே தரப்புல இனிஷியலா ஒரு வார்த்தையை விட்டாங்க அவங்களும். சோ இது அண்டர் கிரவுண்ட் நடந்திருக்கு, ஆனா செயல்முறைப்படுத்த கடைசியா முன்னாள் முதல்வர் ஒத்துக்கலன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. ஆகவே ட்ரை பண்ணிருக்கார் பழனிசாமின்னு நானும் மணிகண்டனும் மோதல் இல்ல. சொல்றது யாரு? சொல்றது வந்து இவர் யாரு சொல்றாரு? சி.வி. சண்முகம் சொல்றாரு. இந்தாங்க லெட்டர் அப்படியே காமிக்கிறேன், அப்படியே பாக்கட்டும், பாருங்க பாருங்க. Can you send it to me, sir? I am also looking for it. Right now. Yes, sir. Right now. சரி. ஒண்ணு வந்து அவர் இருக்கு பாருங்க சார், நான் கண்டுபிடிச்சேன். ITTV தினகரன், General Secretary of அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், extend my full support to the claim of திரு எடப்பாடி கே பழனிசாமி to form the new government in the state of Tamil Nadu. Yes. ரைட்டா சார்? Yes. அப்ப சரிம்மா, நான் ஏத்துக்கிறேன். கடிதத்துல இருந்தது அப்படின்னா அப்ப அது நீங்க டிடிவி தினகரன் ஏன் அப்படி கொடுத்தாருன்னு அவரை கேட்க, அவருடைய நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்திருக்கலாம். அவர் எந்த நம்பிக்கையில கொடுத்தாரு நமக்கு தெரியாது. சரி, மாத்தி பேசுறீங்க படி. சரி, மணிகண்டன் ஒத்துக்கோங்க. ஒண்ணுதான் ஐயா புகழேந்தி சொன்னதுல வந்து அவர் அதிமுக முயற்சி பண்ணதுன்னு சொன்னாரு. இது அதிமுக முயற்சி பண்ணல, திமுக அதிமுகவை ஆட்சியில கொண்டு வந்து வைக்கிறதுக்காக இந்த முயற்சியை முன்னிலை யார் இனிஷியேட் பண்ணாங்க? யார் இனிஷியேட் பண்ணாங்க நம்ம பார்க்கல. அது இல்ல, அது ஒரே ஒரு கரெக்ஷன் தான். இல்ல ரெண்டு பக்கமும் முயற்சி நடந்ததா பேசப்படுது. முதல்ல வந்து எங்க இருந்து வந்துச்சுனா, இது we are getting into a small detail. இல்ல இது பெரிய டீடைல். முதல்ல பேசிச்சா அதிமுக முதல்ல பேசிச்சான்றது மேட்டர் இல்ல, இது பெரிய டீடைல் இது. ஏன்னா யார் இந்த முயற்சியை முன்னெடுத்தாங்கன்னு பார்க்கணும். அப்ப திமுக இத முன்னெடுத்தனால தான் இன்னைக்கு அதிமுகக்கு இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்குது. அப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலை அதிமுகக்கு உருவாக்குறது யாருங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்ல சார், that is not the point now. இப்ப திமுக உருவாக்குச்சுனே வெச்சுக்கோங்களேன், இவங்க ஏன் துணை போனாங்கன்றதா இப்ப சிவிஎஸ்க்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. திரு சஞ்சீவி அவர்கள் நம்மோட நிகரார், நான் அவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது, இன்னைக்கு சிஎம் போய் இந்த அதிமுகவோட ரெண்டு ஃபேக்ஷன்ல ஒரு ஃபேக்ஷனை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மெசேஜை சொல்லுதா? அவர் செஞ்சதே சரியா இல்லையான்னு கூட விவாதங்கள் நம்ம போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆளுங்கட்சி தன்னுடைய ஆதரவை மறைமுகமா காட்டுதா இதுல? இது எதிர்பார்க்கப்படாத ஒரு மீட்டிங். ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே பின்னணி பேச்சுவார்த்தைகள் பல நாளா போயிட்டு இருக்குன்னு தான் கேள்விப்படுறோம். ஏன்னா தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே உள்ள பேச்சுவார்த்தை போறதா விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். அதற்கு பிறகு இந்த டிவிகே அண்ட் ஏடிஎம்கே என்ற பேச்சுவார்த்தை சுத்தமா அடிப்படல 4 நாளா. ஆனா இன்னைக்கு இந்த சந்திப்புக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை உண்மையில் நடந்துகின்றதுதான் ஒரு கிளியரா தோணுது. லீகலா இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, சட்டப்பூர்வமா ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா ஒரு 2/3 மெஜாரிட்டி நாளை காலைக்குள்ள உங்களுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால வந்து லீகலா பிரச்சனை கிடையாது. மெஜாரிட்டி, அதாவது 32 பேர் வேலுமணி பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்றீங்க உங்களுடைய கணிப்புல?
அதான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா I see. இன்னைக்கு காலையில பார்க்கும்போது 24 பேர் இருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்கும் போது 28 பேர் இருந்தாங்க. ஆமா. அது நாளை காலையிலக்குள்ள 32 ஆகும்ன்ற ஒரு கணிப்பை நான் பண்றேன். லைக் அதுக்கான தகவலும் வந்துட்டு இருக்கு எனக்கு. ஓகே. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு வந்து சில ஜேர்னலிஸ்ட் கிட்ட வந்து அந்த அதிமுக உடைய தலைவர்கள் சொன்னதா வந்து தகவல் இருக்கு. ஓகே. சோ நாளை காலையிலக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஃபோமும் இருக்கும் இல்லையா? ஏன்னா இன்னொரு பக்கம் லீடர்ஸ் இருக்காங்க. இந்த வாய்ப்பு நம்ம விட்டு போறோமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமோ இல்ல, இந்த வாய்ப்பு சைடுல கூடிய லீடர்ஸ்க்கு இருக்கு. இந்த வாய்ப்புன்னு நீங்க சொல்றத நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த வாய்ப்புனா அமைச்சர் ஆகிற வாய்ப்பா? அமைச்சர் சொல்ல முடியாதுல்ல. எல்லாருக்கும் எடுப்புல 35 பேருக்கு அமைச்சராக வாய்ப்பு கிடைக்க போறது இல்ல. அது கரெக்ட். பட் அந்த ஃபேக்ஷன்ல இருந்து அமைச்சர்கள் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு யூகம் சரியானதா? அப்படிதான் பேச்சுவார்த்தைகள் அங்க போயிட்டு இருக்கா? இல்ல, கண்டிப்பா அதுதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுல பல விஷயமான பல வகையான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா எதற்காக முதலமைச்சர் போறாரு, போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஒரு பக்கம் ஏற்கனவே வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இருக்கு. மற்றொரு பக்கம் ஒரு பிளான் பியா வந்து எப்பவுமே இந்த ஸ்பெண்டர் ஃபேக்ஷன் இருக்கு. ஆனா எதுக்காக உடனே வந்து முதலமைச்சர் போய் பார்க்கணுன்ற கேள்வி இந்த இடத்துல எழுது. ஏன்னா நாளைக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க போது ப்ராபபிலியோட தாட் நாளைக்கு எந்த ரிஸ்க்கும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம். அதனால இன்னைக்கு சந்திச்சா ஒரு ஃபியூச்சருக்கான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காம போடுமோ அப்படின்ற பயம் கூட முதலமைச்சர் சைடு இருக்கலாம். ஒருவேளை தாவேகா வந்து இந்த அதிமுக குரூப்பை வந்து ஆதரவு பெற்று அவங்கள அமைச்சரவையிலையும் இணைக்கிற மாதிரியான ஒரு திட்டத்துல இருந்தால் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடாது? இல்ல, கண்டிப்பா தான் சொல்ல வரேன். இன்னைக்கு தொடர்ந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, முதலமைச்சர் செய்த விஷயம் வந்து ஒரு ஆப்டிக்ஸ் வைஸ் ரொம்ப தவறான விஷயம் தான் நான் சொன்னேன். ஏன்னா அவங்க ஆதரவே எனக்கு தெரிவிக்கட்டும், தெரிவிச்சா கூட you have the most leverage இல்லையா? you are the chief minister right now. அவங்க உங்களை நம்பி இருக்காங்க, நீங்க ஒரு நம்பிக்கை இல்ல இல்லையா? அப்படின்ற பட்சத்துல நாளைக்கு உங்க ஆதரவு தெரிவிச்சாலும் வந்து நீங்க ஒரு சஞ்சீவி இப்போ இன்னைக்கு விசிக பாருங்க, ஜோசியரை எதிர்த்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் எதிர்த்துட்டாங்க. இப்போ இவங்களெல்லாம் நம்பியே மட்டும் வண்டியை ஓட்டிட முடியுமா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு எத்தனை வருஷம் ஓட்ட முடியும்? அப்போ கூடுதலா ஒரு பலம் இருக்கிறதுங்கிறது விஜய்க்குமான தேவை தானே? இல்லைன்னா ஆட்சி போயிடுமே. இல்ல, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நாட் anyone to advise him. பட் என்னன்னா, நீங்க பக்கத்து மாநிலத்தில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் செய்த விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இதே மாதிரி ஒரு லீஸ்ட் மெஜாரிட்டி, ஒரு வேஃபர்த்தின் மெஜாரிட்டி 60 சீட் இருக்கு அப்படின்னா 64 வந்தாங்க, மெஜாரிட்டி வந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிஆர்எஸ்ல இருந்து யாரெல்லாம் நான் கண்ட்ரோவர்ஷியல் லீடர்ஸ் இருக்காங்களோ, புதுசா வந்து வரக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி லீடர்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரு 8 பேர் 9 பேர். சோ ஸ்ட்ராங் மெஜாரிட்டி இப்போ. சோ அது போன்ற ஒரு டேக்கன் a leave from ரேவந்த் ரெட்டிஸ் இது இல்லையா? சோ இது போன்ற விஷயங்களை பண்ணுவார் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா டைரக்டா போய் இன்னைக்கு அந்த ஸ்பிளிட்டர் குரூப்பை சந்திக்கிறதுன்றது ஒரு, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னணி இருக்கு. ஏற்கனவே நம்ம நிறைய பேர் பேனல்ல பேசினாங்க, அவங்களுக்கான பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு ட்ரெயின்டட் இமேஜ் இருக்கு. அப்படின்ற போது டிவிக்கு கொஞ்சம் இமேஜ் ஒட்டுக்கும் இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க, டிவிக்கு இஸ் a very fresh party, யங் பார்ட்டி, தூய சக்தின்னு சொல்லும் பொழுது நீங்க ஏற்கனவே பல வழக்குகளை சந்திக்கக்கூடிய டிவிஎஸ்சி வழக்குகள் அல்லது சிபிஐ வழக்குகள், ஐடி வழக்குகள் போன்ற வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைச்சர்களை போய் டைரக்டா முதலமைச்சர் பார்க்கும் பொழுது இவரும் மற்றவங்க மாதிரிதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் ஏற்படலாம். அதான் சொல்றேன். லீகலா இதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது. பட் மாரல் வைஸ் ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதான் ரைஸ் பண்ண இடத்துல லீகலா வேலுமணி அவர்கள் டீமுக்கு சிக்கல் இருக்கிறதா பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்த சட்டப்பேரவை நாட் trying to judge him or based on whatever is happening, but வாய்ப்பு கொடுக்கப்படுது இல்லையா? 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரு, பேசி முடிச்ச பிறகு எஸ்பி வேலுமணி கை தூக்குறாரு, அவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல யாருக்கு அதிகபட்சமான நம்பர்ஸ் இருக்கோ, பிளஸ் ஜேசிடி பிரபாகர் அவர்களுமே அதை வச்சு அவர் டிசைட் பண்ணுவார்னு சொல்ல வரல. பட் அவரும் இங்க இருந்தவர், இந்த சண்டைக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு இருந்தவர் தான் அப்படின்றது. So he knows the gravity of what is happening. எக்ஸாக்ட்லி. சோ அதன் அடிப்படையில நான் சொல்றேன், நாளைக்கு வந்து யாருக்கு நம்பர்ஸ் அதிகபட்சமா ஃபேவரபிளா இருக்கோ அவங்களுக்கு தான் சாதகமா போக வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு கொரோனா கூட தேர்ந்தெடுக்கப்படல. அதனால ஒருவேளை நாளைக்கு காலையில கூட மெஜாரிட்டி கிடைச்சிடுச்சு அப்படின்னா, எடப்பாடி அவர்களுடைய தரப்பு வந்து அந்த சிவசேனா ஜட்ஜ்மெண்ட்டை சுட்டி காட்டுறதை பார்க்க முடியுது இல்ல? அதாவது கட்சி தலைமை யார கொறடான்னு சொல்லுதோ அவர் தான் கொறடா, irrespective of numbers அப்படின்னு ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஹியர் கட்சி தலைமை இன்டர்பிரேஷன் ஆஃப் லா தான் இல்லையா? நம்ம போன வாரம் பேசிட்டு இருந்த விஷயத்தோட கூட பார்த்தோம் அப்படின்னா,
எஸ்ஆர் பொம்மை vs யூனியன் கவர்மெண்ட் ஜட்மெண்ட் கூட பாத்தீங்க அப்படின்னா இதோட ஒப்பிட முடியாது, ஏன்னா இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் சொல்லிட்டு Correct. அவர் ஒரு ஆர்குமெண்ட் முன் வச்சாங்க. கரெக்ட் சோ இட் இஸ் இன்டர்பிரேஷன் பேசிக்கலி. கரெக்ட். சோ இங்க ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்னவா இருக்கும்னா ஈவன் பிஃபோர் தி whip is appointed the split has happened அப்படின்ற அந்த ஒரு பார்வை. ஆமா ஆமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா ஏன்னா அதுல விப் இருந்தாங்க, இதுல விப்பே கிடையாது, என்ன சர்வே பண்ணல இல்லையா. கரெக்ட் கரெக்ட். சோ யாருக்கு அதிகபட்சமான மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுக்கான வாய்ப்புகள் ஸ்பீக்கர் கொடுக்கற வாய்ப்புகள் நான் பாக்குறேன். சோ அப்படி இருக்கும்போது இப்போ 28 நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணிபாக்கம் இருக்காங்க. சோ அவருக்கு சாதகமா இருக்கிறதா நான் இப்ப பாக்குறேன் சூழல். ஓகே. ஆனா நந்தகுமார் சார், சுபேர் சார், ஐ வாண்ட் யூ ஆல்சோ டு கம் இன். இன்னைக்கு சி.வி. சண்முகம் ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆனா எங்க எடப்பாடி தான் எங்கள் பொதுச் செயலாளர், நாங்கள் வந்து அவர் தான் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிறோன்றாங்க. ஆனால் பேரவையில் பதவி ஏற்றுக்கும் போது அவரை பார்த்து வணக்கம் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க, மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் தான் பொதுச் செயலாளருங்கிறாங்க, ஆனால் பொதுக்குழுவை கூட்டுங்கிறாங்க. அவங்க வந்து என்ன வாட் இஸ் தேர் அஜெண்டா, வாட் இஸ் தேர்? இல்லை இன்னைக்கு இப்போ வந்து அவர் ஆதரவு கொடுக்குறேன்னே அறிவிச்சிருக்காங்க. இப்போ யாருக்கு? சி.வி. சண்முகம் வந்து அந்த தாவேகா அரசுக்கு ஆதரவுனே சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மணிகண்டன் பேசுறேன் சொல்கிறேன், ட்ரம்ப் இருக்காரு, ஜின்பிங் இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாரு. 2016 நம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இந்த பிளவுகள் இத்தனை குழப்பங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்க பொதுமக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் பாஜக ஒரு காரணமாக இருக்கிறதுங்களை மறுக்க முடியாது. இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அது அடுத்த பதில் சொல்வார் அவர். ரெண்டாவது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய விஷயம்ங்கிறது மிக மிக தப்பான விஷயம். ஏன்னா நீங்க அந்த அரசியல் யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை வாக்களிச்சிருக்காங்க. இதை ஒரு கட்சியை பிளந்து அந்த பொதுச் செயலாளரை விட்டுட்டு நீங்க தனியாக கொண்டு வந்து சேர்க்கறதுல வந்து என்ன நியாயம் இருக்கு? நீங்க எப்படி தூய சக்தியா மாறுவீங்க? ஒரு கட்சி வேற ஒரு கூட்டணியில் இருக்கு, ஆனா அந்த கட்சி உங்களுக்கு ஆதரவு தேவைங்கிறதெல்லாம் வாங்குறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்க அப்படி ஆதரவு தேவைன்னா இந்த கூட்டணியை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக மொத்தமா நீங்க கூட்டணி கேட்கலாம். அதில் ஒரு பிளவை பிளந்து அதில் எனக்கு ஆதரவு வேணும், அந்த தலைவர்களை மட்டும் நம்ம பார்ப்பேன்னு சொல்றதுல என்ன நியாயம்? இது என்ன அரசியல்? இது அப்ப நீங்க அவங்க செய்யக்கூடிய அதே அரசியலை தானே நீங்க செய்ய வந்திருக்கீங்க. பதவி வந்தோடனே நீங்க மாறிட்டீங்களா? உங்களை எதுக்காக வாக்களிச்சாங்க? மாற்றம்னாங்க. 2016 இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு குரூப் வெளியே போனாங்க, ஒரு குரூப் ஆதரிச்சாங்க. இந்த அரசியலே வேண்டாங்க அப்படின்றதுக்காக தான் மக்கள் விஜய்க்கு வாக்களித்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாரு? முதலமைச்சர் ஆனவனே ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிளவை நீங்க போய் சந்திச்சு வீட்டுக்கே போறீங்க. அந்த முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா? அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்களா? அவருக்கு வாழ்த்து வாங்கினீங்களா? முன்னாள் முதலமைச்சர் இருந்திருக்காரு, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பொது பாரம்பரியமான ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 1.25 லட்சம் கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை நீங்க விட்டுட்டு அதுல வந்து ஒரு பிளவை நீங்க வந்து ஆதரிச்சீங்கன்னா அது என்ன அரசியல்? இதுதான் மாற்று அரசியலா? இதுதான் தூய அரசியலா? உங்களுடைய ஒரு நம்பகத்தன்மையே போயிருமேங்க. இந்த தொல்லையெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்களும் வந்து அதே அரசியல் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு வின் பண்ணிடுவார்னு வச்சுங்க, அது எந்த ஸ்மூத்தும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த 32 அப்படிங்கிற நம்பரை ஏற்கனவே சொன்னது மாதிரி கண்டிப்பா நைட்டுக்குள்ள அதை முடிச்சிருவாங்க. ஒன்னொன்னா கொண்டு வந்து எத்தனை சோஃபா போகுது எல்லாம் போய் இன்னைக்கு முடிஞ்சிரும் வச்சுங்க. இது என்ன சார் அந்த சோஃபா கல்ச்சர்? சோஃபாக்குள்ள ஒரு மேஜிக் இருக்கு போல. சோஃபா போனா கன்ஃபார்ம் ஆயிரும்னு அர்த்தம் போல. இது ஏதோ புஷ்பா படத்துல வர சோஃபான்னு சொல்றாங்களே அப்படியே? புஷ்பா படத்துல வர சோஃபா இல்ல நான் அந்த படம் பார்க்கல, நீங்க தான் பாத்தீங்க. இல்ல ஜனநாயகன் படத்துல வர சோஃபா. ஜனநாயகன் படத்துல வர சோஃபா சோஃபா வருதா இல்ல அடுத்த சீன்ல பார்க்கணும். அந்த மாதிரி சோஃபா கலாச்சாரத்தோட நீங்க முடிச்சிருக்காங்க. நைட்டுக்குள்ள எத்தனை சோஃபா யார் வீட்டுக்கு போதோ போய் 32 நம்பர்ஸ் வந்துரும். ஏன்னா அதே அரசியலை தான் இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால விஜயினுடைய ஆட்சிக்கு எப்படியாவது கொண்டு போறணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதை விஜய்க்கு வாக்களித்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த அரசியல் வேணாம்னு தானே உங்களுக்கு போட்டோம், நீங்களும் அதே அரசியல் தானே பண்றீங்கன்னு பாக்குறாங்க. இது ஒரு தப்பான முன்னுதாரணத்தை முதலில் செய்யறாரு விஜய். ஓகே, முதலில் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரை போய் ஏன் பார்க்கல? எல்லா கட்சியும் பார்க்கறப்ப அவரையும் பார்த்துருக்கணும். ஓகே, அப்ப நீங்க ஒரு மொத்தமாக ஆதரவுனா எல்லாரையும் கூட்டுவாங்க. ஓகே, நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நியாயம், குறைந்தபட்ச நியாயத்தோட நீங்க ஒரு பிளவா வராதீங்க. ஒரு கட்சியை உடைத்த பெருமை எனக்கு வந்துடும், ஒரு குற்றம் வந்துடும், எனக்கு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஓகே. அப்ப இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்குது. நந்தகுமார் சார், யூ வாண்டட் டு சே சம்திங். இல்லை, இப்போ இதில் வந்து அவர் விஜய் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்களையும் பார்க்கணும். இன்னும் குறிப்பாக ஒரு படி மேலே போய் சொன்னால் பாரதிய ஜனதா ஆஃபீஸ்க்கும் போய் பார்க்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அத்தனை கட்சியுமே நீங்கள் போய் மீட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு சுமூகமான உறவை எல்லா கட்சிக்கிட்டையும் வரும். அடுத்தது வந்து அவங்க சொல்கிறதே வந்து அதிமுகவை நாங்கள் உடைக்கிறோன்னு ஒரு புரளி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் அதிமுகவை உடைக்கல, அதுக்காக தான் நாங்கள் வந்து பொதுக்குழுவையும் கூட்ட சொல்கிறோங்கிற ஒரு டிஸ்க்ளைமர் வந்து அங்கே கொடுக்குறாங்க. இவங்களை வந்து ஒரு அதிமுகவினுடைய ஒரு ரெபல் பாத்திரக்கூடாது, அவங்க மேலே கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக
அதை சிவி சண்முகம் ஆகட்டும் எஸ்பி வேலுமணி ஆகட்டும் சொல்றாங்க. இப்போ அவர் ஜுபேர் சார் கேட்குற மாதிரி மற்றவங்க கேட்குற மாதிரி இப்படி அவ்வளோ அவசரப்பட்டுட்டு உடனே போய் விஜய்க்கு ஆதரிச்சு ஓட்டு போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? அது அவங்கள தான் கேட்கணும். பட் வந்து இன்னைக்கு அவங்க இப்போ இவர் சுபேர் சொல்கிற மாதிரி ஏன் வந்து இப்போ இவர் போய் எடுத்துக்கிறாரா அப்படிங்கும்போது அவங்க வந்து இன்னைக்கு சிவி சண்முகம் என்ன சொல்றாரு, எங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இந்த தேர்தலோட முறிஞ்சு போச்சு, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்கனவே யாரு கூடயும் கூட்டணி இல்லை, அதோட வந்து எங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தனால அந்த வருத்தமும் இருக்கு, அதனால நாங்க இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்குறோன்றாங்க. அப்ப அந்த ஒரு ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போய் அங்க சந்திக்கிறதாவும் எடுத்துக்கலாம். இப்ப உடனே வந்து விஜய் வந்து அவர் தூய சக்தியிலிருந்து தீய சக்தியா மாறிட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் மேல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குழுல இருக்கிறவங்களே சொல்றாங்க, சார் நாங்க இது வரைக்கும் பிஜேபி கூட இருந்தோம், அதை பிரேக்கப் பண்ணிட்டோம், இன்னைக்கு நோ மோர் ரிலேஷன்ஷிப் வித் பிஜேபி. அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க நாங்கள் தாவேக்கால வந்து 2/3 மெஜாரிட்டியோட வந்து சேர்றோம்னு சொல்லல, பொதுக்குழுவை கூட்டணும்னு எடப்பாடி அவர்களை கம்பல் பண்றாங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க. சரி, இவர் போய் அவங்க பார்க்கதன் மூலமா அங்க ஒரு கட்சி ரெண்டா பிளந்து நிற்கும் போது ஒரு தரப்புக்கு என்னுடைய ஆதரவுன்னு முதலமைச்சர் காட்டுறாருல? இல்ல இந்த ரெண்டு குரூப்ல ஒரு தரப்பு தனக்கு ஆதரவுங்கனால தான் போறாரு. இப்போ இவர் போய் அந்த ஒரு தரப்புக்கு ஆதரவு கொடுக்கல. இப்ப ஸ்டாலின் அவருக்கு ஆதரவு இருந்ததனால தான் போனாரா? இல்ல சித்தரஞ்சன் சாலைக்கு ஏன் போனாரு? ஸ்டாலின் அதனால தான் சொன்னேன். அந்த மாதிரி எடப்பாடியாரையும் போய் பார்க்கல. அதனால தான் நானே ஆரம்பிக்கும் போதே அதை தான் சொன்னேன், எடப்பாடியார் அவரையும் இவர் போய் பார்க்கணும்ன்றேன். திமுக அப்போ இது வந்து this is not about support. அவர் இப்ப 4 நாளா போயிட்டு இருக்கிறது வந்து ஆதரிக்கிறவர்களை மட்டும் போய் பார்க்கல, எல்லாத்தையும் பார்க்கறாரு. ஆனா அதிமுகல ஒரு டீமை மட்டும் பார்க்கறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு. இல்ல நம்ம அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கட்டாயமா எடப்பாடியார் அவர்களையும் பார்ப்பாருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது ஒரு படிக்கு மேல போய் பாரதிய ஜனதா ஆபீஸ்க்கும் அவர் போய் பார்க்கணும், கட்சி ஆபீஸ்க்கு பூராமே நீங்க போய் பாருங்க. அது தமிழக மக்களுக்கு நீங்க எல்லா கட்சியை சார்ந்தும் எல்லா கட்சிகளையும் நீங்க அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நற்பெயர் உங்களுக்கு வரும். ஓகே திரு புகழேந்தி, முக்கியமான ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க, உங்களுக்காவது விடை தெரியுதான்னு சொல்லுங்க. விஜய் அவர்கள் வந்து திரு வேலுமணி அவர்கள்ட்டையோ எடப்பாடியார் அவர்கள்ட்டையோ எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாரா? இல்ல. அப்புறம் ஏன் இவங்களா போய் வலிய ஆதரவு கொடுக்குறாங்க? ஒரு வலிய போய் ஆதரவு அவங்க கொடுத்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கலன்னு கேக்குறாங்க. அது வெட்ட வெளிச்சமாவே எல்லா ரிப்போர்ட்டும் கைக்கு வந்தாச்சு. அவர் வந்து முதலமைச்சராக முயற்சி செய்தார் ஆதாரபூர்வமா தெரிஞ்ச பின்னாடி அவர்கிட்ட போய் அவரை போய் சந்திக்கிறதுல என்ன அர்த்தம்? இப்ப அன்புமணி ராமதாஸ் போய் சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அதுக்கு முயற்சி பண்ணல. ஆனா இங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒண்ணு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்டிஏனார். என்னுடைய கொள்கை எதிரி. சோ இங்க பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் திமுக எதிரின்னு அவர் சொன்னார். இது ரெண்டும் அவருடைய உறுதிமொழியா இருந்தது. சரி. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அதை மீறி எத்தனையோ இன்னல்கள் தொந்தரவு, 41 பேர் செத்தாங்க, ஒரு சினிமா படம் வரல, அலைய விட்டாங்க அவரை, இங்கேயும் அங்கேயும் எல்லாம் பண்ணியாச்சு. எந்த இடத்துலயும் அந்த கொள்கையிலிருந்து மாறவே இல்லை. கவர்னர் இழுத்து அடிச்சாரு. இன்னைக்கு அந்த கொள்கையில் தான் நிக்கிறார். சிவி சண்முகம் ஆபீஸுக்கு போய் அவர் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாரா நீங்க சொன்ன மாதிரி? இல்ல வேலுமணி கிட்ட போய் ஆதரவு கொடுங்கன்னு கேட்கிறாரா? அதுதான் இல்ல. ஆகவே அவர் கேட்கவில்லை. அப்ப ஏன் கேட்கணும்? உங்க கொள்கையிலிருந்து வெளியே போறீங்க. நீங்க என்டிஏ மூலியமா தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுதானே ஜெயிச்சு வந்தாங்க. நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில இல்ல வெளியே வந்துட்டோம்னு சொன்னா சரியா போயிடுமா? நாளைக்கு இந்த கேள்வி வராதா? இப்ப நானும் நீங்களும் ஒரே விஷயத்தை கேட்டே இருக்குமா? நீங்களும் கேட்கறது ஒண்ணுதான், நானும் காங்கிரஸ் கேட்கணும். நாளைக்கு நான் உள்ள வந்தேன், என்டிஏவை ஏத்துட்டு இருந்தேன்னு சொல்லி நான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன், கம்யூனிஸ்ட் கேட்கும், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கேட்பார்கள். இல்ல சார், இந்த கேள்வி நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றதே எதுக்காக விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும், அதனால அதிமுகவுக்கு என்ன பயன்? என்ன பயன் இல்லைங்க, ஸ்பிரிட் ஆயிடுச்சு. மணி நீ பேசுவீங்க, நோ ப்ராப்ளம். அது மணிகண்டன் பேசுங்க. என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா இப்ப கட்சியை பிளவுபடுத்தியாச்சுன்னா கட்சி தொடர் தோல்விகளை சந்திக்குது, முடியல. இந்த கட்சியை எழுந்திருக்க முடியல. பிளவுபடுத்துறதுக்கு இது ஒரு சாக்குன்னு சொல்றீங்களா? அப்போ இல்ல, கட்சி பிளவு ஆயிடுச்சுங்க, பிளவுபடுத்தியாச்சு, பிளவு முடிஞ்சு போச்சு. இனிமேல் பொதுக்குழு தான் முடிவு பண்ணும். நான் பல காலமா 7 வருஷமா நானும் மணிகண்டன் ஆர்கியூ பண்ணி நான் போராடினது பழனிசாமி எடுக்கணும்ன்றதுதான். கோர்ட் வரைக்கும் போய் அது இல்ல, அது பிரச்சனை வேண்டாம். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆதரவு கேட்கவில்லை, வாலண்டரியா தான் வந்து ஆதரவு வெளியில இருந்து தான் கொடுக்க முடியும், கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இது சபாநாயகர் முடிவு செய்யணும்.
கோர்ட்டுக்கு போகும். இல்ல ஏன் பொதுக்குழுக்கு ஆதரவு போகும். கொடுக்கணும் அந்த கேள்வி முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பேசலாம். ஆதரவு கொடுப்பதால் ஆதரவு- என்ன பயன்? இல்ல, இப்போ ஆதரவு- சார் இது ஆதரவு- இப்போ இது அதிமுக, இப்போ அதிமுகல நம்ம 2 பேர் யாராவது 4 பேர் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிவி சண்முகம் சொல்றாரு வாங்க நம்ம போய் விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எதுக்குப்பா அவர் தான் கேட்கவே இல்லையே ஆதரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இப்ப ஏன் ஆதரவு கொடுக்கணும்? இல்லங்க ஆதரவு கொடுத்தா நமக்கு இன்னென்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. அப்படி போய் ஆதரவு கொடுத்து அவர்கள் அமைச்சரானால் அது மூலியமா பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னா அதை இன்னொரு நண்பர் சொன்ன மாதிரி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னை பொறுத்தவரை தாவேகா தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த எழுச்சி நாயகன் நிச்சயமா ஒத்துக்க மாட்டார் விஜய். அதை நீங்க ஐ டோன்ட் திங்க் தட் இந்த சப்போர்ட் அவர் ஏத்துக்குவாருன்னு எனக்கு தெரியாது. வெளியில இருந்து சப்போர்ட் ஆதரவு ஏத்துக்காமையா சார் போய் சால்வ போட்டு பொக்கே எல்லாம் கொடுத்திருக்காரு. என்ன சார் எல்லாருக்கும் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. சரி அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பண்ணாருன்னா தெரியும். எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரா? பண்ண மாட்டாருங்க. எங்க சொந்த கட்சியில் இருக்க ஆளை தூக்குறாரு அவரு. சொந்த கட்சியில கேண்டிடேட்டை போட்டா அவனை அப்ஸ்டாண்டிங் மாதிரி ஓடி போயிட்டான். இந்த மாதிரி விவகாரம் நடந்திருக்கு. அப்ப எதிர்த்து நின்று இவ்வளவு கலட்டாவுக்கு என்ன சார் காரணம்? கொள்கை எதிரின்னு சொன்ன திமுகவே போய் பார்த்துட்டாரு சார். அரசியல் எதிரி சார், முதல்ல அரசியல் எதிரி, கொள்கை sorry. எதிரி, அரசியல் எதிரி. ஆனா திமுக அங்கிருந்து முதலமைச்சரை கொடுத்துட்டு வெளியில போன மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை போய் பார்த்தார். ஒரு மனிதர், ஒரு தலைவர் யாரை சார் அதான் பார்க்கணும் சார் பார்க்க கேக்குறேன். அதுதாங்க நானும் சுத்தி வர உங்களுக்கு மாதிரி. சொல்றேன். அது அவருடைய சொந்த விருப்பம். இல்ல அப்போ it shows he is taking their support இல்ல. நாளைக்கு அவங்க ஆதரிச்சா அவருக்கும் சந்தோஷம் தானே. வேண்டியது அவரு. இட் இஸ் நாட் நெசசரி. சரி எனக்கு ஆதரவு தரேன்னு சொன்னவங்கள பாக்குறேன். அவங்க ஆதரவை நான் கேட்கல. அவங்களா சொல்றாங்க. சரி. எனக்கு பழனிசாமி விருப்பம் இல்லை, நான் போய் பார்க்கல. சரி இட் இஸ் நாட் நெசசரி டு மீட். சரி. why you want to compel me now? You tell me. சரி ஓகே. ஹோட்டலுக்கு போயிட்டேன், காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். காஃபி ஆர்டர் வேணுமா? காஃபி வேணுமா? வேண்டாம், எனக்கு எதுக்கு காஃபி அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல காஃபி நான் கேட்கவே இல்லையே. எங்க கொண்டு வந்து கொடுத்தா நான் காஃபி குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன் எப்படி தெரியும்? சரி ஓகே. திரு மணிகண்டன் குறுக்கிட வரும் நீங்க. ஒண்ணும் இல்லம்மா, அவரு புகழேந்தி காட்டுற பாசத்தை பாருங்க. அண்ணன் காட்டுற பாசத்தை ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு 5 பேரும் 5 வருஷமா உட்காந்து 2 பேரும் கத்துன்னு கத்தி 2 பேரும் வெவ்வேறு மூலையில உட்காந்துருக்கோம். இப்ப பாருங்க கோர்த்து விட்டு என் மேல பாசத்தை காட்டுறாரு. அதை விட்டுருங்கம்மா. ஒரு முக்கியமான கேள்வியை நீங்க தொட்டீங்க. அதாவது திமுகவுடைய ஆதரவுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரு, தனக்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டப்படுதுங்கிறது முதலமைச்சர் ஆக போற விஜய்க்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அப்ப அதுக்கு முழு முதற் காரணமா இருந்த திமுக தலைவர் தோற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீட்டுல போய் பாக்குறாரு. கையெழுத்து போட்டுட்டு முதலமைச்சர் திரும்பி கும்பிடாம கூட போன உதயநிதியை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை பார்த்து வணக்கம் பண்ணப்ப எந்த ரியாக்ஷனும் காட்டாம உட்கார்ந்து இருக்கிறாரு. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் ஏன் பார்க்கல? இதுதாமா சொல்லக்கூடிய செய்தி. அது ஏதோ பர்சனலா அதிமுக மேல அவருக்கு ஒரு வெஞ்சினம் இருக்குது. இல்ல எடப்பாடி பழனிசாமி மேல கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா. உதயநிதி அந்த பக்கம் திரும்பவே இல்லை, அவரை போய் கட்டி அணைக்கிறார். இந்த சதி திட்டத்துல எடப்பாடி பழனிசாமி கட்சி இருந்துன்னா திமுக தானே முதல் சதியாளர். அந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் போய் பாக்குறாரு. அதை விட்டுருக்குமா. இன்னொரு விஷயமா, எனக்கு தெரிஞ்ச இன்சைட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேமா. கட்சி தொடர் தோல்விங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார். என்ன இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாற்று திட்டம் முதல்ல வச்சப்ப சட்டமன்ற குழு தலைவரா வேலுமணி நீயே இருந்துக்குப்பா அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டார். 2வது 10 பேர் கொண்ட நிர்வாக குழு ஏற்படுத்தணும், கட்சி அவங்க தான் வழி நடத்தணும்னு சொன்னாங்க. அதையும் ஏன்னா அவர் தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கணும் ஒரு பொதுச் செயலாளர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2026 ஆசிட் டெஸ்ட் ஃபார் பழனிசாமி சற்றே பொறுத்து இருப்பில்லாய். நான் என்ன சொல்றேன், அடுத்தது 3வது தான் இவங்க வச்சாங்க. அதுதான் ட்விஸ்டிங். இதை 2க்கும் ஏத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிட்ட நிபந்தனையற்ற ஆதரவு நம்ம விஜய்க்கு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப 32 வருஷம் ஆண்ட கட்சி, அம்மா காமிச்சு கொடுத்த கட்சி, இதை எப்படிப்பா போய் நம்ம இன்னொருத்தருக்கு போய் ஆதரவு கொடுக்கறது வேண்டாங்கிறப்ப தாமா பிரச்சனை வெடிச்சுது. கட்சிக்குள்ள பிரச்சனைனா விஜயை பத்தி இவங்க ஆதரவு கொடுப்பாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம நாளைக்கே கூட்டு பழனிசாமி பொதுக்குழுன்னு அங்க போய் இவங்க கேள்வி எழுப்பியிருந்தா எடப்பாடி பழனிசாமி தலைமையே இங்க கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கும். இவங்க ஹீரோ இருப்பாங்க. நான் மறுக்கல, இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கங்க. இவங்களுடைய நோக்கம் ஒண்ணு திமுகவோட சேர்ந்து பதவியை அனுபவிக்கணும், இல்ல திருமாவளவன் முதலமைச்சராகி பதவியை அனுபவிக்கணும். 2 முடியலையா போயா கட்சியும் வேணாம் எதுவும் வேண்டாம், அம்மாவும் இல்ல ஒண்ணும் இல்ல, அம்மா எல்லாம் சும்மாடா
அப்படின்னு போய் இன்னைக்கு விஜய் பின்னாடி சேர்ந்துட்டாங்கம்மா. ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிடறோமா. விஜய் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் மிகப்பெரிய ஆதரவோடு வெற்றி பெறுவார். 6 மாதம் நிம்மதியா இருப்பாருமா. இந்த அதிமுக விற்பனை பிரதிநிதிகள் நாளைக்கு போறாங்களா, அவருக்கு ஆதரவு போடுறாங்களா, அங்கதான் ட்விஸ்ட். அழகா அந்த 6 மாசத்துல கூப்பிட்டு அண்ணனுங்களா வாங்க, எல்லாரும் உங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க, போய் அந்தந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சுக்கிட்டு வாங்க, என் கட்சியில சேருங்க, மந்திரி பதவி தருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜதந்திரத்தை விஜய் நிரூபிப்பார். மத்த அரசியல்வாதி மாதிரி அவங்கள ஒரு ஸ்பிளிட் குரூப்பா பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஆதரவு வாங்கி கெட்ட பேரை தேட மாட்டார். நாளைக்கு வாக்கெடுப்புல வெற்றி பெற்ற பின்பு ஜெயிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு போய் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா பாப்பார். ஓகே ரைட், நிறைவு செய்யணும். நிறைவான கருத்துக்கள் சொல்லுங்க. இல்ல கரெக்ட் மணிகண்டன், நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். அததான் பண்ணணும். ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணி ஜெயிச்சுட்டு உள்ள வரணும். உள்ள வந்து இல்ல நீங்க ராஜினாமா பண்றது முடிவு நீங்க சொன்னதான் கரெக்ட். வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரே அணியில நிக்கிறாங்க. இல்ல எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டோம், பை எலெக்ஷன்ல நிக்கட்டும், ஜெயிச்சு வரட்டும், அவங்க வந்து தாவைக்கா எம்எல்ஏ ஆகட்டும். இது நல்ல முதலமைச்சர் செய்வார். ஓகே, நிச்சயமாக செய்வார். நிச்சயமாக விஜய் செய்வார். அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு மற்றவைகள் எல்லாம் இருக்கிறதே அவர் பார்க்கணும் இல்ல, அப்படியே விட்டுற முடியாது இல்ல. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஏறக்குறைய விஜய் அதை நோக்கி தான் போறாரு. இவங்க ஆதரவா இருந்தாலும் வெளியிலிருந்து ஆதரவு, அமைச்சரவையில் ஆதரவு கொடுக்க மாட்டாரு. இப்ப இவங்க ஆதரவு இல்லாம நாளைக்கு வந்து அதுல ஃப்ளோர் டெஸ்ட்ல வின் பண்ணிடுவார். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இவங்கள ஒரு சேஃப்டிக்கு வச்சிருக்காரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆட்சியை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படிதான் நடக்குமே ஒழிய விஜய் நேரடியாக உள்ள கூப்பிட்டு அவங்க ஆர்டர் பண்ண மாட்டாங்கிறதா கடைசி நிமிடமும் இதுதான் இருக்கும். ஓகே, சுருக்கமா அதிமுகவுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இது வந்து அவங்க சீர்தூக்கி பார்த்து, ஏன்னா ஜனநாயகத்தில் இந்த மாதிரி ஒரு வலிமையான கட்சிகள் வந்து நீடிச்சு நிலைச்சிருந்தா அது எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய பங்காற்றல் இருக்கும்போது அது மக்களுக்கு நல்லதாக முடியும். இது அந்த கட்சியை சார்ந்தவங்க சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவை எட்டணும். சஞ்சீவி, ஃபைனல் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த ஆதாயமும் இருக்க மாதிரி போற மாதிரி கிடையாது. 28ல இருந்து 32 பேரும் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் தி டிவிகே. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டிவிகேக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். ஏன்னா திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்ற நரேட்டிவ் வந்து முழுமையா கொண்டு வரணும் அப்படின்னா ஏடிஎம்கே அவங்க வீக்கன் பண்ணணும். சோ ஏடிஎம்கே வீக்கன் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்பிளிட்டர் குரூப் அவங்க சேர்த்தா அப்படின்னா ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா இட் பி டிசமினேட்டட். சோ அதுதான் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் ஒரு நகரம் நான் பாக்குறேன். சோ அது வந்து நாளைக்கு எந்த திசையில போனாலும் பார்த்தோம் அப்படின்னா நாங்க எந்த கூட்டணியிலும் இல்லன்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி போகும்போது அவங்க பிஜேபியை விட்டுட்டு அதிமுக, தாவேகா, காங்கிரஸ்ங்கிற ஒரு கம்பைனை நோக்கி போறாங்களா? அதுதான் அவங்களுடைய இஷ்டமா இருக்குமா? இல்ல அதான் சொல்றேன். அவங்க நம்ம முன்னாடி சீனியர்ஸ் பேசின மாதிரி மீண்டும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ரீஎலெக்ஷன் வச்சு இவங்க வந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போறாங்க தெரியல. அது இன்னும் சரியா தெரியல. அதை கொண்டு கண்டினியூ ஏடிஎம்கே அவர் மறுபடியும் தாவேக்கால செஞ்சு ரீஎலெக்ஷன் வைக்க போறாங்களா? அப்படி சேர்ந்தா அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி பிக் ரிஸ்கி ஃபேக்டர் ஃபார் டிவிகே. ஏன்னா அதுவும் சும்மா கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் புகழேந்தி சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பெரிய லெவல்ல ஒரு பேக்கேஜ் இருக்கு இல்லையா? அவங்க மேல பல வழக்குகள் இருக்கு. அது நாளைக்கே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகலாம். பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முதலமைச்சர் கன்சிடர் பண்ணாரா இல்லையா தெரியல. பட் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பா இந்த விஷயங்களை பாத்திரமா இப்போதைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு அவங்க ஆதரவு தேவை. ஏன்னா நாளைக்கு 2 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு விசிக்கு மனசு மாறலாம் அல்லது ஐஎம்எல் மனசு மாறலாம். ஒருவேளை மனசு மாறிச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். அந்த வாய்ப்பு வரவிடாம இப்போ விஜய் பாக்குறாருன்னா பார்க்கணும் அசோகா. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு தான் அந்த ஃப்ளோர் சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை தாவேகா அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும். என்ன நடக்க போகிறது? தாவேகா அரசாங்கம் நிரூபிச்சிடும். அதற்கு பிறகு அதிமுக என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்தையும் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமையிலேருந்து தொடர்வது போல நீங்களும் தந்தி டிவியில் பார்த்துட்டே இருங்க, நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். நாளை சந்திப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.